பீரியட்ஸ்னா கோவிலுக்கு போக கூடாது, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். இந்த ஊர்ல அம்மனுக்கு பீரியட்ஸ் வரத ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்கன்னா ஆச்சரியமா இல்ல? இந்த கோவில்ல அம்மனுக்கு சிலை கிடையாது. பெண் உறுப்போட வடிவுல தான் நீங்க அம்பாளை தரிசிக்க முடியும். அந்த யோனி வடிவத்துல கருவறைக்குள்ள எப்பவுமே நீர் சுரந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய அதிசயம். சதி தேவி இறந்த துக்கம் தாழாம சிவபெருமான் அந்த உடலை தூக்கி கொன்று பல லோகங்கள் அலைந்தாராமா. அப்போ அதை பார்த்த விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால அம்பாளோட வடிவத்தை 51 பாகங்களா துண்டாக்குறாரு. அந்த ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு இடத்துல போய் சக்தி பீடங்களா விழுது. அதுல அந்த யோனி பீடம் விழுந்த இடம் தான் அஸ்ஸாம்ல இருக்கிற இந்த காமாக்கியா கோவில். இந்த கோவில்ல ஒவ்வொரு வருடம் ஜூன் மாதமும் ஒரு 3 நாள் காமாக்கியா தேவிக்கு பீரியட்ஸ் வரதா ஐதீகம். கோவிலுக்கு யாரும் போக மாட்டாங்க, பூட்டிடுவாங்க. அந்த யோனி பீடம் மேல ஒரு வெள்ளை துணியை வச்சு மூடிடுவாங்க. 3 நாள் கழிச்சு கோவிலை திறந்து பார்க்கும்போது அந்த வெள்ளை துணி பூரா செவப்பா மாறி இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். 3 நாள் கழிச்சு கோவிலை திறந்து இது அம்புபாச்சி மேலான்னு ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடுவாங்க. இந்த திருவிழால ரத்த வஸ்திரா, அந்த ரத்தம் வந்திருந்த அந்த துணியை ₹1 காயின் சைஸ்ல வெட்டி வர எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பாங்களாமா. இது கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். இந்த அம்புபாச்சி திருவிழால உலகம் பூரா இருக்கிற யோகிகளும் பெண்களும் கலந்துப்பாங்க. மாதவிடாய கொண்டாடுற இந்த கோவில் எதை உணர்த்துதுன்னா பெண்மையின் சக்தி, மகப்பேரோட மகத்துவம், சக்தி இல்லாம சிவன் இல்ல அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு இந்த கோவில் ஒரு பெரிய அடையாளம். அதுவும் இங்க பெண் குழந்தைங்களை வயதுக்கு வரதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. நிறைய குழந்தைங்களுக்கு இங்க கன்னி பூஜை எல்லாம் செய்யறாங்க. ஒவ்வொரு பொண்ணும் இந்த கோவிலுக்கு வாழ்நாள்ல ஒரு தடவையாச்சும் தரிசிக்க வேண்டிய இடம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.